பார்க்காம நேர்ல கேட்காம நம்ப கூடாது. ஒரு கர்மா அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதை நான் எப்பவோ ஒரு சமயம் கேட்டதுண்டு. ஒரு ராஜா ஒரு ஊர்ல டெய்லி அன்னதானம் போட்டுட்டே இருந்தாங்களாம். அப்போ அன்னதானம் போடும் பொழுது ஒரு நாள் அந்த அன்னதானம் சாப்பிட்டவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. மன்னனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இது எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு அதிர்ச்சி. இது எப்படி நடந்ததுன்னா, சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது மேலே ஒரு கருடன் ஒரு பாம்பை பற்றி அப்படியே பறந்துட்டே இருக்குது. சரியா? பாம்பு அந்த கருடன் கிட்ட அப்படியே போராடிட்டே இருக்கு. நான் எப்படியாவது இந்த கருடன் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பாம்பு போராடுது. கருடனும் அதை நல்லா இறுக பற்றி பறந்துட்டே இருக்கு. ஒரு போராட்டத்தில் பாம்பு கருடன்ட்ட இருந்து விடுவிச்சு கீழே விழுந்தது. அந்த விழுந்த இடம் இந்த சமையல்ல சாம்பார்லையோ எதுலையோ அந்த பாம்பு விழுந்துருச்சு. அப்போ அந்த பாம்பு விழுந்ததுனால அந்த உணவு அப்படியே விஷமாயிருச்சு. விஷமானது யாருக்குமே தெரியாது. எல்லாருமே போட்டு சாப்பிட்டுறாங்க. அவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. மன்னனுக்கு ரொம்ப வருத்தம். இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்ததாக கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அன்னதானம் போடும்போது ஒரு மனிதன் அந்த வழியா வர்றான். நான் இந்த அரசன் கொடுக்குற இந்த அன்னதானத்தை சாப்பிட போறேன் அப்படின்னு ஒரு மனிதன் கிட்ட சொல்றான். அந்த போற வழியில ஒரு மனிதனை சந்தித்து சொல்றான். அந்த மனிதன் சொல்றான், இந்த மன்னன் போடுற சாப்பாட்டெல்லாம் நீங்க சாப்பிடாதீங்க, சாப்பிட்டவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, அதனால நீங்க போகாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். உடனே அந்த மனிதனும் போகல. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பாவம், இந்த மனிதன் சாப்பிடல, இந்த காரியங்களுக்குரிய பாவம் யாரை சேரும் அப்படின்னா, அந்த கர்ம வினை பாவம் யாருக்கு சேரும்னா அந்த அரசனுக்கு சேருமா? நிச்சயமாக அந்த அரசனுக்கு சேராது. ஏன்னா அவன் நல்ல எண்ணத்தோட அன்னதானம் போடுறான். இப்போ பருந்து அந்த கழுகு பாம்பை கவ்வி கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த பாவம் யாருக்கு சேரும்? கழுகுக்கு சேருமா அப்படின்னா கழுகுக்கு சேராது. சரி, அடுத்து அந்த பாம்பு உணவுல விழுது. அப்போ அந்த பாம்புக்கு அந்த வினைகள் சேருமா? இது எல்லாமே தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ இந்த இறப்புக்கு உரிய பாவம் இந்த வார்த்தையை சொன்ன அந்த மனிதனுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க சாப்பிட போக வேண்டாம், சாப்பிட்டவங்க எல்லாம் இறந்துருவாங்கன்னு ஒரு மனிதன் சொல்றான் இல்லையா, அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம மன்னன் மேல குற்றம் சொல்றான் இல்லையா, அதனால அந்த மனிதனுக்கு தான் இந்த பாவம் எல்லாமே போய் சேரும். அப்போ ஒரு நிகழ்வை அதற்குரிய காரணத்தை நம்ம உண்மையா அறிந்து பேசினால் நமக்கு வினைகள் கூடாது. ஒண்ணுமே தெரியாம நம்ம தான் எல்லாம் பார்த்த மாதிரி ஒரு நிகழ்வு, ஒரு வார்த்தையை நம்ம மற்றவங்களுக்கு சொல்றோம்னா நிச்சயமாக அந்த வினைகள் நம்மை மட்டும்தான் சேரும். அந்த மனிதனுக்கு அந்த வினைகள் எல்லாம் போய் சேர்ந்துருது. ஏன்னா எதுவுமே தெரியாம அந்த வார்த்தையை சொன்னதுனால. அப்போ இந்த வினைகள் எல்லாமே அரசனுக்கும் இல்லை, கழுகுக்கும் இல்லை, பாம்புக்கும் இல்லை, யாருக்குமே கிடையாது. எதுவுமே தெரியாம மன்னன் மேல குற்றம் சாட்டினதால அந்த மனிதனுக்கு தான் இந்த கர்ம வினைகள் போய் சேருது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம நேர்ல பார்த்து நம்ம ஒரு உண்மையை அறிஞ்சாதான் நம்ம பேசணும், நம்ம நினைக்கணும். அது இல்லாம நிச்சயமா நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இல்லாத விஷயத்தை சொன்னோம்னா நிச்சயமாக நம்மளோட கர்ம வினைகள் கூடுகின்றது அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்லுது.